நமசிவாய. ஜூன் மாத பலன்கள், ராசி பலன்கள். ஜூன் மாத ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்க்கும்போது சுக்கிர பயிற்சி பலன்களையும் நம்ம பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் குருவோட சேர்ந்து கடகராசியிலே இருக்கிறார். ஸோ இப்போ கடகராசியில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இப்போ தான் நம்ம குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்தோம். குரு பயிற்சி பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்போது தனியாக நம்ம வந்து ஜூன் மாதத்திற்கு சொல்வதற்கு என்ன இருக்கிறது, 15ஆம் தேதிக்கு மேலேயாவது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய ஒரு விஷயத்தை வைத்து நம்ம வந்து அந்த வைகாசி முடிஞ்சோன்னா அது தமிழ் மாத பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். அப்போ இது நடுவில் என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரியான என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்து விட போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாகவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்களையுமே பார்த்து விடலாம். இதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ மேஷம்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாகட்டும், தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருவாகட்டும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ராசியில் அமர்ந்தால் அவங்க 2 பேரும் வந்து கிரக யுத்தம் என்று சொல்லுவார்கள். இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு கஷ்டத்தையே கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய பேர் சொல்லுவது உண்டு. ஆனால் புலிப்பாணி முதல் நம்ம வந்து பார்த்தோம்னா புலிப்பாணி முதல் பல்வேறு விதமான பழைய கிரந்தங்கள்லையுமே இவங்க 2 பேருமே வந்து ஒரே இடத்துல இருந்தால் நற்பலன்களை தான் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ நம்ம அதை எடுத்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், எந்த விஷயத்தில் ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த சனியுடைய நிலையினாலே கொஞ்சம் விரயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான் நம்ம வந்து சனி பயிற்சியிலையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சியிலுமே அது மாதிரியான விஷயமெல்லாம் பார்த்துருப்போம். குரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேஷராசியினருக்கு இந்த வீடு வாகன யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வரும் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. அந்த தங்கம் வாங்கும் யோகம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஜுவல்லரிஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். இப்போ மேஷராசியினர் வந்து பார்த்தோம்னா ஹஸ்பண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, பெண்களாக இருக்க பட்சத்தில் அவங்களே வாங்கி போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த நகை ஆபரணங்கள், அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாகனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்களிலே எல்லாவித ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தாயுடைய ஒரு உடல்நிலை முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுமே கிடைக்கும். இவங்க 2 பேரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே பார்த்தோம்னா அட்டகாசமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்கும் மேஷராசினை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா பணம் அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ நமக்கு சனியுடைய நிலையினாலே மேஷராசினருக்கு விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு. அந்த விரயத்தை இவங்க 2 பேர் சேர்ந்ததுனால் அந்த விரயம் கட்டுப்படும். அதாவது அந்த விரயம் கட்டுப்படும் அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 100 ரூபாய் விரயம் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இவர்கள் 20 பேருக்கு சேர்ந்து ஆல்ரெடி வந்து ஒரு 150 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் 100 ரூபா விரயமா போயிடுது அப்படின்ற மாதிரியா இருந்தா இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலே அந்த 150 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 200-250 ரூபாயாக வரும். ஸோ அப்போ அந்த 100 ரூபா போகிறது தெரியாது, நமக்கு ஏகப்பட்ட லாபங்கள் தான் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். மேஷராசினர் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த ஒரு விஷயத்தை, அதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையோ மறந்து விடாதீர்கள். அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறோமோ ஆபத்து சமயங்களிலே அதுதான் நம்மளை வந்து எல்லா விதத்திலையுமே காப்பாற்றும். அடுத்து வரக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் திரும்பவும் வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி ஆகட்டும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டைம்ல இருந்தே நாம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தினாலே தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மேஷராசினருக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பான முறையிலே எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஒரு மாதம் இருக்கும். ரிஷபராசிக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். ரிஷபராசிக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதுபோல வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான ஒரு செல்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி குருனால வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிற பட்சத்தில் இப்பொழுது சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்பொழுது நமக்கு சின்ன சின்ன பிரயாணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இந்த டைம்ல லாபகரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி ரிலேட்டடாகவோ ஏதோ ஒரு விஷயம் ஃபேமிலி ரிலேட்டடாக நம்ம வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட அது கூட நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக போகிறோம், அதில் கூட நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திடீர்னு ஒரு தைரியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகரித்து இருப்பதை நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம்.
திடீர்னு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நம்ம வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறவங்க எல்லாம் கூட ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு கசின்ஸா இருந்தா அவங்க மூலமாக கூட நமக்கு வந்து கண்டிப்பான முறையிலே ஒரு லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். உங்களுடைய பேச்சு, நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களாகட்டும், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும், மார்க்கெட்டிங் துறையில் பர்டிகுலராக வந்து ரிஷபராசினர் மார்க்கெட்டிங் துறையில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே வெற்றி கிடைக்கிறது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே வெற்றி கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கெரியர் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுல எல்லாம் ஏகப்பட்ட ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆஃபீஸில் வந்து எல்லா விதத்திலையுமே நமக்கு வந்து ஒரு பாராட்டுகள் அப்படின்ற மாதிரியாக வரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல நம்ம வந்து ப்ரொமோஷன்ஸ் மாதிரியோ அல்லது சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட்ஸ் மாதிரியாவது கண்டிப்பான முறையிலே ரிஷபராசினருக்கு எதிர்பார்க்கலாம். மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் வந்து குரு பயிற்சியில் என்ன சொன்னேன், கொட்ட போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். அதே போல் தான் மிதுன ராசினருக்கு குரு பயிற்சியும் சரி, அதே போல் வந்து பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சியுமே சரி சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பேச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்கள் நாவன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியான முறையாக மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவே சொல்லலாம். பர்டிகுலராக இந்த ஒரு மாதத்தில் அதை நீங்கள் ரொம்பவே எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசி காரியம் சாதித்துக் கொள்வது அப்படிங்கிறதே ஒரு விதமாக மாற்றுவீங்க. ஜென்ரலாக வந்து சில பேர் நினைப்பாங்க, நாம் வந்து ஏதாவது ஒன்று பேசினா எதிராளிகிட்ட பேச்சு எடுபடவே மாட்டேங்குது, அவங்க நாம் ஒன்று சொன்னாலும் அவங்க ஒன்று அதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைப்பார்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் எது சொன்னாலுமே அந்த சொல்கிற ஒரு பேச்சுக்கு வந்து மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே உங்களுக்கு வந்து பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு ப்ரொபோசல் புட்டப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ரொபோசல் கூட உங்களுக்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே போல் குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே குடும்பத்தில் குதூகலமும், நீங்கள் வந்து எங்கேயாவது பக்கத்தில் பிரயாணங்கள் பண்ணுறது, அதாவது ஒரு டூர் போகிறது, உல்லாச பயணம்லாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி உல்லாச பயணம் டூர் போகிறது, சும்மா ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம வெளியில் போயிட்டு வருது அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரியாக போகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயமாக போகலாம். பணம் வந்து அதுக்கு தங்கு தடை இல்லாமல் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் நான் பொதுவாக சொல்லும் பொழுது பலருமே கேட்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா, நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ தனுர் ராசியில் எல்லாருமே கஷ்டப்படுறோம், விருச்சிக ராசியில் எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஒருத்தர் தான் கமெண்ட் போட்டிருப்பாரு, அவர் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து எல்லா நேரத்திலையும் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதிரியான ராசி பலன்கள் எல்லாமே நாம் எந்த ஒரு விதத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு விதத்தில் நாம் வந்து சில விஷயங்களை எதிர்பார்த்து அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இந்த விஷயம் 100% அப்படியே யாருக்குமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. சுயஜாதகத்தை மீறி பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன்கள் கிடையாது. இதுதான் நம்மளுடைய கிரந்தங்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நம்ம வந்து ஒரு கைடு மாதிரி எடுத்துக்கலாம். இது நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் முயற்சி பண்ணலாம், இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசினர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வச்சுக்கோங்க. கடகராசினருக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம வந்து ஜென்ம குரு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆல்ரெடி அவர் வந்து உச்சகுரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது கடகராசினருக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். குரு பயிற்சி மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பயிற்சியுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா 2 பேருமே சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தோன்னா புதன் வந்து சேர்ந்து உட்காந்துட போறாரு. இது மாதிரியாக இருக்கிற விஷயம் எல்லாம் தொடர்ந்து ஒரு சில பேருக்கு வந்து நல்ல விஷயங்களா அள்ளி கொட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்லாவே இருந்தாலுமே கூட அப்படி இல்லாதவர்கள், எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கூட, அதாவது ரிட்டையர் ஆகிருப்பாங்க, ஏஜ்ட் பீப்புளாக இருப்பாங்க, அல்லது வந்து இன்னும் வேலைக்கே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா மன ரீதியாக அத்தனை விதமான சந்தோஷம், அவர்களை கூட்டிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில போறது, அல்லது அவங்க தாய் தந்தையினர் வெளியில போவது, அல்லது அவரோட பிள்ளைகள் அவர்களை வெளியில கூட்டிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமுமே நடக்கும். எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூட வெளியில போயிட்டு வருது, இது மாதிரி பல்வேறு விதமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கடகராசினர் எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே ஒரு சந்தோஷம், மனசுல ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம் அப்படின்னு, இனம் தெரியாத கவலை எப்படிலாம் பேசுவோம், அது மாதிரி இனம் தெரியாத சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கடகராசினர் கண்டிப்பான முறையிலே எதிர்பார்க்கலாம்.
இது வரைக்கும் யாரும் இல்லாமல் நம்ம வந்து திரும்ப ஏதாவது பழைய விஷயங்கள் நடந்ததையே நம்ம போட்டு நீங்கள் உள்ள மனதிற்குள் அதையே நீங்கள் ஆழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை நீக்கிவிட்டு இனிமே நமக்கு வந்து எல்லா விதத்திலுமே நல்ல காலம் பிறந்துருச்சு, அதை எதிர்நோக்கி காத்திருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். எப்பொழுது அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களோ உடனே உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான சந்தோஷங்களும் அத்தனை விதமான இன்பங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வாய்ப்புகளும் எல்லாமே உங்களுக்கு கண்கூடாக இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்க முடியும். கண்களை மூடிக்கொண்டு இருக்காதீர்கள், கண்களை திறந்து வையுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்துடைய செய்தி. சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக அல்லது வந்து பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல திடீர்னு நாட்டம் அதிகமாகணும்னு வச்சுக்கோங்களேன். சித்தர்கள்ங்கிறத விட நமக்கு வந்து மகரிஷிகள், மகான்கள், இப்போ வந்து அகத்தியர் மாதிரி இருப்பார் இல்லையா, அவரை நம்ம ஒரு சித்தருங்கிற ஒரு லிஸ்ட்ல கூட நம்ம வந்து சேர்த்துட முடியாது. அவர் ஒரு பெரிய மகரிஷி. அது மாதிரியான மகரிஷிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாடி போவது, ஒரு ஹையர் ரியால்னு சொல்லுவாமே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தேடி போவது அப்படின்ற மாதிரியாக. அதே போல வந்து பார்த்தோம்னா சிலர் எல்லாம் வந்து யக்ஷினிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, யக்ஷினி, அப்சரஸ், கந்தர்வர்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது நம்ம சொன்னா மட்டும்தான் உண்மையான்னு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆங்கிலேயர்கள், அதாவது வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஏஞ்சல் சொன்னா ஆமா ஏஞ்சல் அப்படின்ட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த ஏஞ்சல், ஃபார்ச்சூன் இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் நாம சொல்லக்கூடிய இந்த கந்தர்வர்கள், அப்சரஸ்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் யக்ஷினிகள் சொன்னா இது உண்மையான்னு கேட்பாங்க. யக்ஷினிகள், யோகினிகள், கந்தர்வர்கள் எல்லோருக்குமே கோயில்கள் இருக்கிறது. கந்தர்வர்களுக்கு, அப்சரஸ்களுக்கு முதல் கொண்டு கோயில்கள் இருக்கிறது. சிறப்பாக 3 வேளையுமே வந்து உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் இருக்கு. கந்தர்வர்களுக்கெல்லாம் கோயில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இருக்கு. அந்த கந்தர்வ வழிபாடு எந்த விதமான நன்மையை வந்து சுக்கிரன் மூலமாக நமக்கு பெற்று தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசலாம். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ சிம்ம ராசினருக்கு இந்த மாதிரி டைம்ல இந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நேரமாக இருக்கும். செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா கண்டிப்பா செலவு ஆகும். செலவு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வண்டியோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு பழைய நகை இருக்குது, அந்த பழைய நகையை போட்டுட்டு நீங்கள் புது நகை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா மனைவியுடன், கணவருடன் வெளியூர் போகிறது அப்படின்ற மாதிரியோ அல்லது அவர்களுடன் உல்லாசமாக நம்ம வந்து சந்தோஷமான விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது மாதிரியான செலவுகள் எல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஒரு லக்ஸுரி ஸ்பெண்டிங் சொல்கிறேன். உல்லாசம் அப்படிங்கிறத நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி அப்படின்னு. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா சுப செலவுகள், வீட்டில் யாராவது நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஏதாவது ஒரு கல்யாண காட்சி இந்த மாதிரியான விஷயமா இருக்குது, ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இருக்குது அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்னா கண்டிப்பான முறையில் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டீங்க. நல்ல பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான சிம்மராசினருக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களுமே, அதாவது சுக்கிரனாகட்டும் குருவாகட்டும் 2 பேருமே நல்லா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பணம் வரும். அதில் எந்த ஒரு இதுவும் கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆகுமானா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கூட கண்டிப்பான முறையில் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்கள், உங்கள் குடும்பத்திலேயே யாருக்காவது வந்து குழந்தை பிறப்பு, அதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க, அல்லது குழந்தை பிறப்பு அதன் மூலமாக நம்ம வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது நம்ம சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறோம். நம்ம ரிலேட்டிவ் குழந்தையா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாகவே இருக்கலாம், நம்ம குழந்தைகளாகவே இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கலாம். அதே போல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்களுக்கு இந்த கால் இருக்கு இல்லையா, அந்த காலில் இருக்கக்கூடிய இந்த நெகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணிப்பாங்க இல்லையா, பெடிக்யூர்னு நினைக்கிறேன் காலில் பண்ணுறதுக்கு பேர். அந்த பெடிக்யூர் அப்படின்ற மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜின்லாம் சொல்லுவோமே, அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிக்கிற மாதிரி அழகுபடுத்தி கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பர்டிகுலராக கால்கள் ஏரியாவில். அதே மாதிரி கால் அணிகள் வாங்குவது அப்படின்ற மாதிரி, கால் சம்பந்தமாக கொலுசு வாங்குறது, நகைகள், இப்படியெல்லாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் நோட் பண்ணி பாருங்களேன். சிம்மராசினர் அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்திலே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். எப்படி இருந்ததுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு பயிற்சியில் சொல்லுங்க. பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து சிம்மராசினருக்கு நல்ல விஷயங்களே கொடுக்கக்கூடும். கன்னியாராசியை பார்த்த உடனே பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து கொட்டுதுப்பா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னே தெரியாது. நம்ம வந்து சில கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஈவன் அவங்க சுயஜாதகத்தில் வந்து ரொம்ப மோசமான ஒரு தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. அல்ல சுயஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா குரு வந்து மாரகாதிபதியாக இருக்கார், அல்லது வந்து சுக்கிரன் மாரகாதிபதியாக இருக்கார், அல்ல பாதகாதிபதி, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஒரு டைம்ல ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ரிலீஃப் நம்ம வந்து கன்னியாராசினருக்கு கண்டிப்பான முறையில் சொல்லலாம்.
அப்படி இல்லை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு சுயஜாதகத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமா, அஷ்டவர்க்க பாயிண்ட்லாம் நல்லா வாங்கி வச்சிருக்காருப்பா அந்த இடத்துல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன விஷயங்களில் நன்மை நடக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் நடக்கும். நம்ம நினைக்காத விஷயங்கள் எல்லாம் கூட கன்னியா ராசினருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லலாம். சில இடத்துலேருந்து எதிரியே பார்க்காத அளவுக்கு நமக்கு வந்து கிஃப்ட் வரும், கொடுத்திருந்த பணம் திரும்பி வரும். நமக்கு வந்து சும்மா இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குப்பா, வச்சுட்டு நீ ஏதாவது தொழில் பண்ணுறதுனா பண்ணு, அல்லது நீ உனக்கு வேறு எதாவது வச்சிருந்தா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது திருப்பி கொடு, இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு சில கன்னியா ராசினருக்கு ஏதாவது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்றால், அதாவது பிஸ்னஸ் சர்க்கிளோ அல்லது வந்து ரொம்ப நோன் சர்க்கிள் அந்த மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி கொடுக்கக்கூடும். நகை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதோ ஒரு நகையோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களை கூட கொடுத்துட்டு அவங்க வந்து அதை கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக கூட செய்யக்கூடும். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு கன்னியா ராசினருக்கு இந்த ஒரு மாதம் அப்படின்றது ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே எல்லா விதத்திலையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஜூலை மாதத்தில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஜூன் மாத இறுதியிலேயே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் பார்த்துடலாம். இந்த மாதிரி கடைசி டைம்லேயே இல்லாமல் நம்ம கொஞ்சம் முதல்லையே பார்த்துடலாம் இனிமேல் வரக்கூடிய ஒரு மாதங்களிலே. அதே போல் வந்து கன்னியா ராசினர் இந்த ஒரு நேரத்திலே வரக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே வந்து தானம் தர்மம் அப்படின்ற மாதிரி, அதாவது வர பணத்தெல்லாம் தானம் பண்ண சொல்லலை, தானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க எந்த டைம்ல பண்ணினீங்கன்னா பர்டிகுலரா பெண் குழந்தைகளுக்கு, திருமணமாகாத பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு ஜுவல்லரிஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களாக. அதே போல வந்து கோயிலிலே வந்து இருக்கக்கூடிய பிரீஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது, தாம்பூலம் வைத்து கொடுப்பது, அவர்களுக்கு வேஷ்டி ஏதாவது வாங்கி கொடுக்கறது, உடைகள் அந்த மாதிரியான விஷயங்களாக வாங்கி கொடுப்பது, அது சார்ந்த ஒரு சிவன் கோயில்களுக்கு, நாராயணர் கோயில்களெல்லாம் போகிறது, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பலனை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கன்னியா ராசினருக்கு இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு பீரியட்ல நமக்கு வெளியூர்ல இருக்கக்கூடியது, இந்த ஊர்ல இல்லாம உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய ஊரில் இல்லாம வெளியூர்ல இருக்கிறவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படின்ற மாதிரி, வெளியூர்னு வச்சுக்கலாம், வெளிநாடுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கெரியர்ல வந்து கண்டிப்பான முறையில மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்னு. பிஸ்னஸ் பண்றவங்களா அவங்களுக்கும் வந்து எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். லேடிஸா இருக்கீங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தால் கூட அவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு நன்மை வரும்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கணவர் அவர் வந்து துளாராசியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பெண்கள் அவர் வந்து கணவர் துளாராசியா இருக்கார், அல்லது வந்து பார்த்தோம்னா நீங்க பார்க்கக்கூடிய நபருடைய மனைவி வந்து துளாராசியா இருக்காருன்னா அதன் மூலமாக நம்மளுடைய ஸ்பௌஸுக்கு பெனிஃபிட் வருது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த ஒரு டைம்ல கண்டிப்பான முதலில் எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது வேலையா இருக்கு, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு கம்பெனிலேயே நீங்க இருந்துட்டு அவங்களுடைய இன்னொரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் இந்த ஒரு டைம்ல நீங்க புட் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். அதே போல் பிசினஸை வந்து இன்னும் விஸ்தீரணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்தீர்கள் என்றால் பிசினஸ் கண்டிப்பான முறையில் விஸ்தீரணம் ஆகும். தொழில் மூலமாக உங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக, அதாவது உங்களுடைய வேலை மூலமாக, உங்களுடைய கர்மா மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்திலே ஏகப்பட்ட செல்வம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த டைம்ல மேக்சிமம் எஃபோர்ட் அப்படின்றது, நீங்க இந்த டைம்ல போடக்கூடிய எஃபோர்ட் தான் துளாராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோடைய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த ஒரு பீரியட்லையும் கிடைக்கும், இந்த பீரியட் தாண்டியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நல்ல நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை புஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணும்பொழுது அதோடைய பலன் கண்டிப்பான முறையிலேயே நமக்கு வந்து அந்த பீரியட்ல மட்டும் இல்லாமல் ரொம்ப காலத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் இப்போ நடந்துக்கக்கூடிய பீரியட். இது இம்மீடியட்டாக உங்களுக்கு உடனடியாக வந்து இன்னும் சிறிது காலத்திற்கு கிடைக்காது. அதனால இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ துளாராசினர் கண்டிப்பான முறையில் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏதாவது எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த எதிரிகள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு விலகி ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து கோர்ட் கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனி கைண்ட் ஆஃப் கோர்ட் கேசஸ், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் அல்லது வந்து கெரியர் ரிலேட்டட்னு எடுத்துக்க வேண்டாம், எனி கைண்ட் ஆஃப் கோர்ட் கேசஸ் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையிலேயே அது உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம்ல வந்து துளாராசினருக்கு கண்டிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பக்கம் சாதகமாகும். இல்லைன்னா ரொம்ப காலமாக இழுத்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்கள் சைடில் நல்லது வரா மாதிரியான ஒரு விஷயமாக அது வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால ஆல்ரெடி இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய தகுந்த நபர் இந்த வக்கீல்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை எந்த அளவுக்கு
ஃபாஸ்ட்டாக நடத்தி செய்யறதுக்கோ ஏதாவது புதுசாக பெட்டிஷன்ஸ் ஏதாவது போடுறதுக்கோ அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதிரிகள் ஏதாவது இருக்காங்க, யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் நடக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதீத துன்பப்படுத்துபவர்களுக்கு அப்படின்னு இந்த அட்ராக்ட் எவ்ரிதிங்னு ஒரு சேனல் இருக்குது நம்மளோடது. அந்த சேனலில் நம்ம வந்து பல காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு 6 years old இது யூடியூப் சேனல் அது. அதில் வந்து பார்த்தோம்னாலும் சரி, நம்மளோட வாமனன் சேஷாத்ரின்னு அது வந்து மோர் தென் 12 years old சேனல். அதுலேயுமே நம்ம இந்த வசம்பு பரிகாரம் இந்த மாதிரி நிறைய பரிகாரம் எதிரிகள் ரீதியான விஷயங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் இப்போ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு பலிதம் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுங்கிறதுமே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். விருச்சிக ராசி, விருச்சிக ராசியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்ற மாதிரியான விஷயமா, மாற்றம் முன்னேற்றம் இப்படிலாம் நீங்கள் வந்து இந்த டைமில் சொல்லிக்கலாம். பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நடக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு ராசியினரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன், இப்போது ஒரு யக்ஷினி, கந்தர்வர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்மளை விட ஹையர் ரியால்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஹையர் என்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுடைய தொடர்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த ஒரு அப்சரஸ்னாலேயோ அல்லது கந்தர்வர்களோ அல்லது யக்ஷினிகளோ அல்லது வந்து ஏஞ்சலோ, நீங்கள் எதை நம்புறீங்களோ அது, அல்லது வந்து தெய்வமோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குருமார்களோ அல்லது வந்து மறைந்து விட்ட குருமார்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு பீரியடில் கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நல்லதுக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலுமே முதல்ல அது கொஞ்சம் கசக்க தான் செய்யும். நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து உடனடியாக அதை நம்ம வந்து மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு கசப்பு இருக்க தான் இருக்கும். ஒரு வீடு மாற்றினா கூட இன்னொரு இடத்துல போனோம்னா பழைய வீட்டை பற்றின நினைப்பு இருக்கும். ஒரு ஆஃபீஸ் மாற்றினா கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய ஆஃபீஸில் வேண்டான்னு விட்டுட்டு வந்திருந்தா கூட அங்கே ஒரு சில கம்ஃபர்ட்லாம் இருந்ததேங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாறி நமக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த ஒரு ப்ரீத்திங் பீரியட் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அப்படி நடக்கக்கூடிய ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னால் இந்த ஒரு பீரியடை சொல்லலாம். இந்த கண்டிப்பாக இந்த ஒரு 20-28 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு அந்த மாதிரியாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்துவிடும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கூர்ந்து கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் அது நல்ல விஷயத்தை நோக்கி செலுத்தும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கிரகங்கள்லாம் வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது சொல்லும்போது அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லதுக்காக இருக்காது. சடனாக இருக்கும். நமக்கு வந்து எதிர்பார்க்காத சில துர்சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது. அதை நம்ம இப்படி நான் உங்ககிட்ட பேசவும் முடியாது. துர்சம்பவங்கள்லாம் நடக்கும், நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஏற்றுக்குங்கன்னு. ஆனால் இது வந்து நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பான முறையிலே இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சா கூட அது வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் கூடிய சீக்கிரத்திலேயே ரொம்ப வந்து அல்ட்ரா கம்ஃபர்ட்டாக மாறக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடும். அதனால கண்டிப்பாக விருச்சிக ராசியினருக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தெய்வம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நன்மை நடப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். அதே போல் அவர்கள் வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமாக அவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பல விருச்சிக ராசியினருக்கு நம்ம வந்து இந்த ஒரு டைம்ல எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்படி மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மை தேடி வருவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பான முறையிலே அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் தனுர் ராசியினருக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இப்படி இருக்காரே குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுர் ராசிக்கு நல்லது நடக்காது, மீன ராசிக்கு நல்லது நடக்காதுங்கிற மாதிரியான விஷயமாகலாம் சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது அப்படின்றது, ஏன் அப்படி கிடையாது அப்படின்றது, எந்தெந்த மாதிரியான கிரந்தங்களிலே அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாமும் நான் உங்களுக்கு வந்து குரு பயிற்சியோடைய வீடியோஸ்லேயே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சேனல்லேயே குரு பயிற்சி வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரித்து கன்னியா ராசி வரைக்கும் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மீனராசி வரைக்கும் ஒரு மாதிரியான விஷயமாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். கண்டிப்பான முறையிலே அது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசினரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லது ஜாஸ்தியாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசினர் தான் வந்து கமெண்ட் பண்ணும்போது, பர்டிகுலர்லி வந்து இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணும்போது விருச்சிக ராசிக்காரங்களும் தனுர் ராசிக்காரங்களும் எங்கள் கஷ்டம் எப்போ தீருமோன்றாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய சுயஜாதகத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தகுந்த நபரிட பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொண்டால் அது வந்து உடனடியாகவே உங்களுக்கு தீர்ந்து விடும் வச்சுக்கோங்க. தனுர் ராசினருக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் குரு நல்ல நிலைமையில தான் இருக்கார். அவருடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில தான் இருக்கார். அவர் வந்து எந்த ஒரு விதத்திலையுமே அவர் கெட்ட நிலைமையில இல்லை. ஸோ அப்போ வந்து கெட்ட நிலைமையிலேருந்து இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அஷ்டமத்தில் இருக்காரே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அந்த அஷ்டமம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து
மதிப்பு கொடுக்க வேண்டியது கிடையாது. நல்ல நிலைமையில நல்ல விஷயத்தை தான் செய்வார். சரி, இப்போ இந்த சுக்கிரனும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் வரக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் வரனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலரா ஆண்கள் பெண்கள் இருவருமே நமக்கு வந்து அந்தரங்க பகுதிகள் அல்லது பெண்கள் சார்ந்த உடல் ரீதியான விஷயங்கள்ல பெண்கள் சார்ந்த பகுதிகளாகவோ, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றேன், அந்த மாதிரியான விஷயங்கள், அது யூரினரி ட்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே அவங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்க. வேற வந்து அதனால எதுவும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துலையும் சுக்கிரனும் சரி புதனும் சரி 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 12ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களே தருவார்கள். பெரும்பாலும் நல்ல பலன்களே தருவார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அதர் எந்தெந்த ஒரு கிரகத்தோட சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் தனித்திருந்தால் நல்ல ஒரு பலன்களை தான் தரக்கூடியதாக இருப்பாங்க. அவங்க வந்து கெடுத்து விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே இந்த 6, 8, 12 இருக்கும்போது சில ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒரு சில கெட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வேண்டாத விஷயங்கள் நமக்கு வந்து பொதுவாகவே நமக்கு நெகட்டிவிட்டி அப்படின்றது நமக்கு வேண்டாம் தான் நம்ம ஒதுக்கி வைப்போம். அது மாதிரி ஏதாவது 1, 2 விஷயங்கள் நடக்கலாமே தவிர பெரும்பாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் எதுவும் சேராத மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க. பர்டிகுலர்லி உங்களுக்கு நீங்கள் டயாலிசிஸ் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால், தனுர் ராசினராக இருந்தீர்கள் என்றால், அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பீரியடில் உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பான முறையிலே கிடைச்சிடும். மகர ராசி. மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகம் தான். நம்ம வந்து பர்டிகுலராக போன தடவை கூட நம்ம வந்து சொல்லுவோம் மகாபுருஷ யோகம் அப்படின்ற மாதிரி, ஹம்ச யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக மகாபுருஷ யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியே வந்து அற்புதமான ஒரு யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அடுத்ததாக வரக்கூடிய இந்த வந்திருக்கக்கூடிய சுக்கிர 2 பேரும் இருக்கக்கூடிய சேர்க்கை, சுக்கிரனும் குருவும் இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே, ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்த்தோம்னா அவங்க எந்த ஒரு ராசியாக இருந்தாலுமே அவங்க உங்ககிட்ட ராசி இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த அதெல்லாம் போயிட்டு திரும்பவும் ராசி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப நாளில் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக, குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு மனைவி எங்கேயாவது கோச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி வருவார்கள், கணவர் எங்கேயாவது கோச்சிட்டு போயிருந்தா அவங்க திரும்பி வருவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல பிஸ்னஸ்லையும் சரி, பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம வந்து டீம் குரூப்ல இருக்கிறவங்க யாரும் சப்போர்ட் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது அப்படின்றத, சப்போர்ட் பண்ணாதவங்களாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்ட்னர்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வெளியில் இடத்துல இருந்து பல்வேறு விதமாக செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சேரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு, பர்டிகுலராக வெளிநாடுகளுக்கு அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். மகர ராசியினருக்கு அந்த ஒரு பீரியட் வந்து கொஞ்ச காலமாகவே தொடரும்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இப்போ இந்த ஒரு ஜூலை 4th கூட சின்ன சின்ன விஷயங்கள், இன்கேஸ் உங்களால் வெளிநாடு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பே எனக்கெல்லாம் அப்படி கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதன் மூலமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு செல்வ நிலை மேலோங்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான முறையிலே மகர ராசியினருக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் கண்டிப்பான முறையிலே தேவை. ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல மட்டும்தான் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதை உடனடியாக நீங்க வந்து பார்த்துறது பெட்டர். அது மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வேற எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம மகர ராசியினருக்கு ரொம்ப கோலாகலமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம், எதிரிகளே இல்லாமல் போவார்கள்னு அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. எதிரிகளே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளே இருக்க மாட்டார்கள்னா எப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நாளாக எதிரிகள்லாம் இருக்காங்களே, எனக்கு வழக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் உங்களுக்கு தானாக கரைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் ஆரம்பித்திருக்கிறது. கண்டினியூ ஆகும், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அது மாதிரியான விஷயமாக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது, சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நன்மையை தராது அப்படின்னாலும் உங்களுக்கு பெரிய ஒரு கெடுதி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்துவிட மாட்டார் கண்டிப்பான முறையிலே. ஸோ இப்போ கெடுதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏன் செஞ்சிட மாட்டார்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். கும்பத்துக்கு வந்து சுக்கிரன் பெரிதளவில் ஒன்றும் வந்து கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது.
அதனால அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது கொடுப்பார். சின்ன சின்னதாக நமக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூஸோ அல்லது பெண்களிடத்திலே ஆப்போசிட் ஜெண்டரில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் அது கண்டிப்பான முறையிலே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா நமக்கு கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையில் கவனம் வந்து ரொம்ப அதிகமாகவே தேவை. இப்போ நம்ம வந்து மகர ராசிக்குமே அப்படி சொன்னோம். ஆனால் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் ப்ராப்ளம் வந்துட போகிறது கிடையாது. ஆனால் இவர்களுக்கு கண்டிப்பாகவே நம்ம வந்து மருத்துவ செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உல்லாசத்திற்காக இந்த ஒரு நேரத்திலே நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கலாம். அப்படி நீங்கள் கடன் வாங்கி இந்த டைமில் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால அது மாதிரியான ஒரு உல்லாசத்திற்காக பண்ணாதீங்க, அவசியத்திற்காக மட்டும் பண்ணுங்க. ஏதாவது உல்லாசத்திற்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போட்டிருக்கேன், அந்த ட்ரிப்புக்காக நான் வந்து வாங்கி இது பண்ணுறேன், அல்லது வந்து பார்த்தோன்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, வேறு ஏதாவது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போகிறதுன்னு ஏதோ ஒரு எண்ணத்திலே ஏதாவது ஒரு கடனை வாங்கி நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் நமக்கு சிக்கல் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதனால் அதில் வந்து நமக்கு கண்டிப்பான முறையிலே கவனம் தேவை கும்பராசினரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து கோயில்கள் இருக்கு இல்லையா, பர்டிகுலராக கோயில்களில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது உழவார பணி, கும்பராசினர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உழவார பணி செய்வது, கோயில்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து வாலண்டியரிங் நீங்கள் இப்போ பண்ணீங்கன்னா அதற்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். குருவுக்கு வந்து உங்களுடைய குருமார்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு, கோயில்கள் எந்த கோயில்களாக இருந்தாலுமே அந்த கோயில்களுக்கு, ஈவன் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில், இஸ்லாமியர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்திலே கும்பராசினருக்கு நல்ல பலன்களை அள்ளி கொண்டு வந்து குவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கனாலே போதும், மற்றபடி எல்லா விஷயமுமே நல்லபடியாக முடியும். மீனராசினருக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்துலையுமே சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான பிரிந்த உறவுகள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நம்ம வந்து க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ட் ரிலேஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ரொமான்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவோமே, அது வந்து எவ்வளோ வயசானாலுமே சரி, அது இந்த ரொமான்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடியது தானே மனிதர்களுக்கு. அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது ஒரு உறவுக்குள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், திருமணமாக கூடிய ஒரு உறவுக்குள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த டைமில் வீட்டில் வந்து ஆல்ரெடி அதுக்கு ஏதாவது ஒரு அப்போஸ் பண்ணுறாங்க, அல்லது வேறு யாராவது அப்போஸ் பண்ணுறாங்க, அல்லது நம்மளே அதை வீட்டில் இன்னும் சொல்லாமல் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், அதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்படி ஆல்ரெடி இந்த லவ்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அது திருமணமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா பெரிய பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன்ஸோ அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் மூலமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து இந்த டைமில் வந்து கண்டிப்பான முறையிலே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மணி லக் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, இந்த மணி லக் அப்படிங்கிற இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பட் இருந்தால் ஏன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த லாட்ரி லக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே போய் பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த லாட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் விழுந்துடுறாங்க. அதுக்கு ஐ எம் டோட்டலி அகைன்ஸ்ட். பட் அது இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பான முறையில் சுயஜாதகமும் சப்போர்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் மணி லக் அப்படின்னு வரும். லாட்ரி வாங்காதீங்க, அல்லது இந்த மாதிரி கேம்பிளிங் ரிலேட்டடாக எதுவும் பண்ணாதீங்க. அதுவாக உங்களுக்கு தானாக சில விஷயங்கள் வரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத பணம் அப்படின்றது, நீங்கள் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பணம் திரும்பி வராமல் ரைட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிருக்கக்கூடிய பணம் எல்லாமே திரும்பி வரும். அதே மாதிரி தெய்வ கடாட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வத்துக்கு போக முடியும், உங்களுடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம் ஆகட்டும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த தெய்வத்துடைய ஒரு தரிசனம் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் கிடைக்காதான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கெல்லாம் வந்து உடனடியாக அந்த அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு தரிசனம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க. அதே போல் வந்து இந்த நேரங்களிலே நீங்கள் சொல்லக்கூடிய மீனராசினர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களுமே மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பொதுவாக நம்ம ஒரு சில நாட்கள்லாம் ஒரு முகூர்த்தம் எல்லாம் சொல்லுவோம். இந்த முகூர்த்தத்தில் இந்த கிரகணத்தில் சொல்றது அல்லது இந்த மாதிரி இப்பவே நடந்துட்டு இருக்கிறது அதிக மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான அதிக மாசம் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்தில் எல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் பல்வேறு வகையான பலன்களை தரும்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலே
நம்மளுடைய மீனராசினரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய எந்த மந்திரமா இருந்தால் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இப்போ ருத்ரமே இருக்குது, நீங்கள் ருத்ரம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கேட்கும்போது அது உங்கள் பாடிக்குள்ளே போயிட்டு உங்களோட டிஎன்ஏல மிக்ஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள்னு சொல்கிறோமே அது மாதிரியான விஷயங்கள் நாடிகளுக்குள் அது போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே போல் நீங்களா ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்கிறீங்க, ஒரு பஞ்சாட்சர மந்திரம், ஷடாட்சர மந்திரம் எதாவது சொன்னாலுமே சரி, அது உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஓவராலாக மீனராசினரை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நமசிவாய். அதிக மாச புண்ணிய காலத்தில் நடக்க போகும் அதிசயம். இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 3 வருடம் வெயிட் பண்ணணும். 14/6/2026 வைகாசி அதிக மாச அமாவாசை. இந்த நாளில் நடக்கும் சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமத்தில் கலந்து உங்களுடைய 3 பிரச்சனைகளை எழுதி கொடுத்து கட்டணமின்றி மந்த்ராக்னி சம்ஹார பரிகாரம் செய்யுங்கள். நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இடம் ஆஸ்திக சமாஜ், ஆழ்வார்பேட்டை, சென்னை. கட்டணமில்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உடனே பதிவு செய்யுங்கள். 7305497423. வாட்ஸ்அப் செய்யவும், போன் செய்ய வேண்டாம். கீழே கொடுக்கப்பட்ட லிங்க் மூலமாகவும் சங்கல்பத்திற்கு புக் செய்யலாம். www.pujahomam.org.